இன்றைக்கி நவராத்திரி நைவேத்தியம் ஒன்று பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்குல லட்டு. சக்கரவள்ளி கிழங்கு, ஆமாம். இப்போ வசந்த நவராத்திரி நடக்கிறது இல்லையா? ஆமாம். நம்ம ஏதாவது ஒரு டெய்லி ஒரு நைவேத்தியம் அம்பாளுக்கு காமிச்சிட்டு பண்ணுறது விசேஷம். நம்ம 2 வருஷம் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். இதுமாரி வசந்த நவராத்திரி எப்படி கொண்டாடுறதுன்னு. வெறும் பழம் இருந்தால் போகிறோம், இல்லை பால் சக்கரை கொடுத்து வச்சாட போகிறோம், இல்லை 2 கல்கண்டு, இல்லை திராட்சை, எதுனாலும் வைக்கலாம். பிரசாதம் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுற பிரசாதம் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதை காமிக்கலாம்னு நினச்சேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, அந்த சக்கரை கிழங்கு ஒன்று வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். அப்படி இல்லை, ரொம்ப இல்லை, சுமார் 90% வெந்திருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன், ஒரு கை. அதேமாரி ஒரு கை வேர்க்கடலை, வெல்லம் ஒரு கை. அதாவது எப்படின்னா 3 டீஸ்பூன், இது ஒரு 3 டீஸ்பூன், அது ஒரு 3 டீஸ்பூன், ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் 2 ஏலக்காய். இதை வச்சு லட்டு பண்ணிவிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் காமிச்சிட்டு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லலாம். சொல்லுமே சௌந்தரலகரி, திருசதி, லலிதா சகஸ்ரநாமம், ஒன்றும் இல்லையா, சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வா சாதிகே சரண்யே திருமே தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே, அதுமாதிரி அம்பாவை சொல்லிட்டு, இல்லை நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் கூட சொல்லலாம். ஸோ அந்த பிரசாதம் சொல்லிட்டு பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாமா? இது வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு. வேணும்னா மேலாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் முந்திரி வச்சுருக்கேன். முந்திரி இல்லைனா பாதாம் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லை பொட்டுக்கள் கூட எடுத்துக்கலாம். ஆமாம். இதை மட்டும் கொஞ்சோண்டு என்ன பண்ணுறேன்னா நெய்யில் வறுத்துக்கிறேன். கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் லேசாக தான், அதுக்கப்புறம் போடுறேன். நீங்கள் இன்றைக்கி வசந்த நவராத்திரி இருக்கிறதுனால ஏதாவது அம்பாளை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். அம்பாளை பற்றியா? சென்னையில் வந்து திருசக்தி கோவில் இருக்குது. அந்த திருசக்தி கோவிலுங்கிறது முப்பெரும் தேவி கோவில். இந்த கோவில் வந்து ஒரே நாளில் பார்க்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்பா. அது 3 கோவில் வந்து திருவுடை, வடிவுடை, கொடியுடை. திருவுடை அம்மன், வடிவுடை அம்மன், கொடியுடை அம்மன். இந்த 3 அம்மன் கோவிலும் வந்து எல்லாமே சென்னை கிட்ட தான் இருக்குது. ஒரே நாளில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள். இது வந்து திருவுடை அம்மனில் வந்து திருமணங்கீஸ்வரர், சிவபெருமான் வந்து திருமணங்கீஸ்வரர். இது சென்னைக்கு பக்கத்தில் மேலூர்னு ஒன்று இருக்குது, ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்குது. இதுலேருந்து சென்னையிலேருந்து மேலூர் போகணுமா? மேலூர்னா மதுரை மேலூர் இல்லை, சென்னை பக்கத்துலேயே மேலூர், அந்த மேலூர். இன்னொன்று 2வது வந்து வடிவுடையம்மன், அது வந்து சென்னை திருவொற்றியூரில் இருக்குது. திருவொற்றியூர் தெரியுங்க. அப்புறம் வந்து கொடியுடையம்மன். கொடியுடையம்மன் வந்து திருமுல்லை வாயில். திருமுல்லை வாயில், மேலூர், திருவொற்றியூர். இது 3மே ஒரே நாளில் பார்க்கறது ரொம்ப விசேஷம், தோஷம்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாள். நான் அப்படியே நிறைய இது உரிச்சுக்கிறேன். சொல்லுங்கள், அந்த 3 கோயில் ஒரே நாளில் பார்க்கணுமா? ஆமாம். என்ன, இது சின்ன புராணம் இருக்குது. என்னாச்சு, ஒரு நாள் வந்து பார்வதி தேவி வந்து சிவபெருமானுடைய கண்ணை வந்து மூடிடுவான். ஒரு நிமிஷம் டக்குன்னு லோகமே வந்து ஸ்தம்பிச்சிடும். அப்போ சிவபெருமானுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து பார்வதி தேவியை பார்த்து, நீ 3 அம்மனா பூலோகத்தில் போயிடணும் அப்படின்னு சொல்லிடுவார் கோவத்தில். அதுக்கப்புறமா அம்மன் வந்து பார்வதி தேவி வந்து வேண்டிட்டு திருமணங்கீஸ்வரரை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அந்த 3 சக்தியும் வந்து தான் இந்த திருசக்தி அப்படிங்கிறது. 3 அம்மன். ஸோ அதனால தான் விசேஷம் 3 ஒன்றா பார்க்குறது. ஆமாம். அது என்ன அப்படின்னா, இந்த புராணத்தை வந்து நம்மளுடைய தேகத்தோடு கம்பேர் பண்ணிட்டோன்னா புரிஞ்சிடும். திருவுடை, வடிவுடை, கொடியுடை. அது என்ன அப்படின்னா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இது 3மே ஏன் ஒரே நாளில் பார்க்கணும் அப்படின்னா, 3மே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது இதோட தாத்பரியம். திருவுடை அம்மன் அப்படிங்கிறது வந்து இச்சாசக்தி, வடிவுடை அம்மன் ஞானசக்தி, கொடியுடை அம்மன் வந்து கிரியாசக்தி. இந்த 3 அம்பாலும் வந்து இந்த 3 சக்தி. இது வந்து ஒரே சிற்பி ஒரே கல்லில் வடித்து 3 இடத்துல பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம். ஸோ இந்த 3மே வந்து சென்னை பக்கத்தில் தான் இருக்குது. முடிஞ்சும் போது ஒரு நாள் வந்து ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணிட்டு 3 கோயிலுக்கும் போயிட்டு வர்றது நல்லது இந்த நவராத்திரி டைத்தில். இல்லை? ஆமாம். திருப்பூர் வாட்டி சொல்லுங்கள், அந்த 3 கோவிலில் எந்தெந்த இடம்? மேலூர், திருவொற்றியூர், திருமுல்லை வாயில். ஸோ அந்த ஒரே நாளில் அதை டைம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா அந்த இடத்துக்கு? போகலாம், எல்லாம் பக்கம் தான். சரி சரி. ஸோ இதாகிடுச்சா? என்னென்னா, இந்த சக்கரை கிழங்கு வேக வச்சு போட்டுட்டேன், முந்திரி பருப்பு வறுத்து போட்டேன், வேர்க்கடலை அப்படியே வறுத்து வேர்க்கடலை தான் அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் பொடி பண்ணிக்கணும். நம்ம நல்லா பொடி பண்ணிட்டு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிட்டுலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சிடலாம். நல்லா பிடிக்க வரும்.
இது பிரசாதம் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே உடனே குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகிறோம் இல்லையா, அதனால் இப்போ வேணும்னா இந்த மாதிரி இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சிடுறேன். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு லட்டு. உடம்பு ரொம்ப ஹெல்த்தியானது. இது ஈஸி வேறு பண்ணுறதுக்கு. நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, வேலைக்கெலாம் போகிறது இருந்தால் கூட இது நவராத்திரி சமயத்தில் விரதம் இருக்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலே சக்கரவள்ளி கிழங்குலேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால் நான் ஒரு 3 டீஸ்பூன் தான் போட்டுட்டேன். இந்த வெள்ளை இந்த நாட்டு சக்கரை. சப்போஸ் அது கூட வேண்டாம், சுகர் பேஷண்டாக இருக்கா அப்படின்னா இது வெறுமை கூட இந்த சுகர் இல்லாமல் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு கூட கொடுக்கலாம். ஆமாம். அம்பாளுக்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டு, அம்பாளுக்கு எப்பயுமே ஸ்வீட்டு நிறைய வைக்கணும். நிறைய வச்சுட்டு வேணா நம்ம சாப்பிட்றோம் குறைச்சிக்கலாம். அதேமாதிரி கோலம் வந்து நம்ம முத்தாலத்தி கோலம் போட்டு காமிச்சிருக்கோம். நவதானியத்தில் பண்ணி காமிச்சிருக்கோம். ஆர்த்தி எடுக்கும்போது இந்த மைதா மாவில் கோலம் போட்டு பண்ணி காமிச்சிருக்கோம். ஒன்றும் இல்லையா, வெறும் நார்மல் நம்ம கோலம் போடலாம். நம்ம மணக்காளி தீக்கு மாக்கோலம்னு சொல்கிற மாதிரி எப்படின்னு காமிக்கணும். இந்த வெறும் அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ வெயிலாக கொளுத்துருது, வெயில் வச்சுட்டு ஆச்சு அப்படியே. அது வந்து டெய்லி கொஞ்சம் எடுத்து வந்து கோலம் போடலாம். இந்த 9 நாள் மட்டும் கொஞ்சம் சின்சியராக பெருமாள் சந்தி விளக்கேற்றிட்டு இந்த மாதிரி இந்த நவராத்திரி தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்கிறது வந்து அம்பாள் மொழிந்துருவா. ஆமாம். ஒரே ஒரு சக்கரை கிழங்குல இப்போ கிட்டத்தட்ட 10 வந்திருக்கு. சிம்பிள் அண்ட் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆமாம். நான் வரத டைமில் இது சரியான ஒரு இது திருமண விரதத்துக்கு எடுத்துக்கலாம், ஏகதேச விரதத்தை கூட எடுத்துக்கலாம், திருமணத்துக்கு உப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதுமாதிரி எல்லா விரதனாலும் நீ சொல்ல மாதிரி எடுத்துக்கலாம். அது விரத ரெசிபி தான். அது விரத ரெசிபி தான். சக்கரை மட்டும் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். விரும்ப மட்டும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது என்னென்னா, நம்ம போன வருஷம் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க எப்படி பக்தியால் நம்ம வந்து எப்படி எந்த விஷயத்துலையும் ஓவர் கம் பண்ணிடலாம் நம்ம. ஆமாம். ஸோ பக்தின்னு போது இன்னும் அடிக்கடி சொல்கிற விதம் தான். எப்பயுமே பெருமாளுக்கு அம்பாளுக்கு வந்து வாசனை பூ போடுறது விசேஷம். சாமந்தி பூ இது வைக்கிறோம், பட் அர்ச்சனை பண்ணுறது இல்லை தயாரிக்க மாட்டுறது வந்து இந்தமாதிரி மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனை பூவாக போடுறது விசேஷம். இப்போ சீப்பாக தான் கிடைக்கிறது. ஸோ டெய்லி 2 பூ வாங்கி போட்டுட்டு முடிஞ்ச பிரசாதத்தை வச்சுட்டு இது நல்ல விசேஷம். அப்படி இது வந்து இது பாருங்க, இது வந்து இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவு வந்து அரிசி ஊற வச்சுட்டு, எந்த அரிசினாலும் பச்சரிசி ஏதாவது ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெயில் வச்சிட்டோம்னா அப்படி காஞ்சிருக்கும். இதை டெய்லி ஒருத்தமா இவ்வளோ பாதி எடுத்துன்னா போகிறோம், எடுத்துட்டு கோலம் போட்டு மாக்கோலம் தான் மாக்கோலம். ஸோ மாக்காலம் போடுறது வந்து மணக்கவலை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாக்காலம் டெய்லி ஆற்றுல டைம் இருந்தால் போடுறது விசேஷம். அருமை. இப்போ எல்லோரும் நவராத்திரி கொண்டாடி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும். ஆமாம். ஓகே, தேங்க்ஸ்.